தீர்ப்பு பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் மேலே வந்து ஒரு இந்த வருமான வரி சார்ந்த சிக்கல் போயிட்டுருக்கு. அதுக்கு இப்போ ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. பார்த்தீங்களா நீங்கள்? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதான் சரியான ஆள் எங்கள் ஆள். போன வாரம் ஊழலை ஒழிப்பேன், சரி நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பேன், நீ ஊழலெல்லாம் ஒழிக்க வேணாம் தல, அடக்கிட்டு உன் கட்டின வரி ஒரு இந்திய குடிமகனா நீ செலுத்த வேண்டிய கடமையை முதல்ல செலுத்து, வரி கட்டு, வரி கட்டிட்டு ஓசியில் இங்கே வாழக்கூடாது, அது தப்பு, திருட்டுத்தனம் அதுக்கு பேர். அதனால் நீ கட்ட வேண்டிய வரி தான் அது. நீ 200 கோடி வாங்கியிருக்கல ஒரு படத்துக்கு, 1 கோடி கட்டுறதுனால என்ன ஆயிருக்கும்? 199 கோடி வச்சுக்க. இல்லை, அதுக்கு தாங்க அவர் இது பண்ணியிருக்காரு. அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி தான் அவர் கொடுத்துருந்தாரு. வரி கட்டுறதுக்கு யாராவது ஸ்டாப் பண்ணுவாங்க? நான் வரி தவறாக அவர் மேலே ஒரு தவறான இன்டென்ட்டோட பண்ணுறாங்கன்றத அவர் கொடுத்துருந்தாரு. ஆனால் நீதிமன்றம் நல்லா தெளிவாக பார்த்துருச்சு. நீதிமன்றத்தில் யாருமே திமுக ஆள் கிடையாது, ஜட்ஜெலாம் திமுக கிடையாது, லாலாம் பார்ப்பாங்க. ஒருவேளை அங்கே ஆள் இருக்காங்கன்னா நீங்கள் பாஜகலேருந்து யாரையா கூட்டு வக்கீலாக வச்சுக்கோங்க. வழக்கமாக அப்படி தான் வைப்பீங்க. பாஜகவில் இருக்க ஒரு ஆளை கூட்டு வந்து நீங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் படிங்க. தேவைப்பட்டால் லயலாமணி, அப்புறம் சிடிஆர், இவங்க எல்லாருமே வக்கீல் தான். புதுசாக அம்பேத்கர் மாதிரி ஒரு வக்கீல் உள்ளே இருக்கீங்க. அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு வக்கீல் குழு வேறு போட்டிருக்கீங்க. அவங்களாம் வச்சு இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை எல்லோரும் உட்காந்து முதல்ல அப்படி எல்லாம் ரவுண்டாக உட்காருங்க. ஏதாவது ஒரு கமா, ஒரு பாயிண்ட் ஏதாவது மிஸ் ஆகுது, அதை வச்சு கேஸ் லூப் ஹோல்ட் பண்ணி இந்த கேஸை உடைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி இந்த 1.5 கோடியை தளபதி கட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 1.5 கோடியை உங்களுக்கு சம்பளமாக கொடுப்பாரு.